பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தமிழக வெற்றி கழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேனி தெற்கு மாவட்டம் உத்தமபாளையம் ஒன்றியம் டி சிந்தலச்சேரி கிளையிலேருந்து பீட்ரு பேசுகிறேன். இல்லை நம்ம தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டிய அண்ணன் மேலே ஒரு அவதூறு குற்றச்சாட்டு ஒன்று பரவிட்டுருக்கு. என்னன்னா, ஜாதி மதம் பார்த்து பதவி போடுறாரு, பணம் வாங்கிட்டு பதவி போடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு போஸ்ட் அடித்து ஒட்டி வலைதளங்களில் எல்லாத்துலேயும் பரவிட்டுருக்கு. நான் இப்போ தான் பார்த்தேன், ஒரு மாலை முரசு செய்திகள்லையும் அது பரவிட்டுருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, அண்ணன் அந்த மாதிரி ஒரு வேலை செஞ்ச மாதிரி நம்மளுக்கு ஒன்றும் இது வரைக்கும் ஒன்றும் அந்த மாதிரிலாம் தெரிலங்க. நான் ஒரு கிறிஸ்டின். நான் எங்கள் சர்ச்சு கட்டுறாங்க, சர்ச்சுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறேன் அண்ணன்ட்ட. அப்போ நான் தெரியப்படுத்தினோடனே, அண்ணே நான் வர்றேனே உன் கூட, நானும் தர்றேனே அப்படின்னு சொல்லி அது கூட நான் கொஞ்சம் பணம் கொடுக்க, அண்ணன் மிச்ச பணத்தை போட்டு அந்த கோயில் கட்டுறதுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றாரு. அதாவது மக்கள் இயக்கம் இருக்கையில் ஓரளவுக்கு ஒரு 60% ஓடி இருப்பார். பிப்ரவரி 2, 2024 நம்ம தளபதி அதை கட்சியை அறிவித்ததுக்கப்புறம் அண்ணன் 100க்கு 100% ஓடிட்டுருக்காரு. ஒரு ஓடி உழைச்சி நம்ம தளபதிக்காக செஞ்சிட்ருக்கிறவங்க ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணி விட்டிங்கன்னா அவரை அப்படியே பின் வாங்குற மாதிரி இருக்கு. அவருக்கு மனசால் ரொம்ப வருத்தப்படுவார். இந்த மாதிரி வேலை இனிமேல் செய்யாதீங்க, சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்தாலும் கூட அண்ணன்கிட்ட தெரியப்படுத்துங்க. ஆனால் அவர் ஜாதியோ மதமோ பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணுற ஆளும் கிடையாது. அவர் உண்மையிலே ரொம்ப ஒரு இது தளபதிக்கு அடுத்து நம்ம புஷி ஆனந்த் அண்ணன் இருக்கார், இது பொதுச்செயலாளர் இருக்கார். பொதுச்செயலாளருக்கு அடுத்து நம்மளுக்கு தேனி தெற்கு மாவட்டத்துக்கு ஒரு இருக்க மாவட்ட செயலாளர்லேயே நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டாக ஒரு மாவட்ட செயலாளருக்கு கிடச்சிருக்காரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்குள்ளே எல்லாம் இருந்தது. அது சின்ன சின்ன காழ்ப்புணர்ச்சியால் அவர் போகிற வேகத்தை குறைச்சி விட்றாதீங்க, வேணாம். இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒன்று. ஓகே.